திரு கோட்டீஸ்வரன், புதிய அரசு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தணும்னா கட்சி ரீதியிலான சவால்கள் அவருக்கு இருக்கு, நிர்வாக ரீதியிலான சவால்கள் இருக்கு, கூட்டணியை தக்க வைப்பதற்கான சவால்கள் இருக்கு. இதையெல்லாம் கடந்து வேறு ஏதேனும் சவால்கள் இருக்கா, இல்லை இந்த சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார்னு பார்க்கலாம். இது 3 சவால். இது நமக்கு தெரியும், நம்ம இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு புதுசாக ஒரு சவாலாக என்ன பார்க்குறேன்னா, தாவேகா விஜய் வர்சஸ் சிஎம் விஜய். தாவேகா விஜயாக இருக்கும்போது ஒரு சில வாக்குறுதிகள், ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு சில விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது தாவேகா கட்சி தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் இப்போ ரெக்கார்டில் இருக்கும். இவர் இப்போ 6 சிலிண்டர் சொன்னது, 2500 பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, 5 லட்சம் வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறமா தங்கம் கொடுக்குறேன்றது, மோதிரம் போடுறேன்னு சொன்னது, இதெல்லாம் இருக்குது. அப்போ அது தாவேகா கட்சி தலைவராக அவர் சொன்னது. இன்றைக்கி முதலமைச்சராக விஜய் இருக்கார். அப்போது அவர் தாவேகா தலைவராக சொன்னதை முதலமைச்சராக அவர் எந்த அளவுக்கு செய்கிறாரு, எப்போ செய்கிறாரு, எவ்வளோ நாளில் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் வரும். நீ சொல்லிட்டார்ல 10 லட்சம் கோடி கடன், அது முதல்ல கஜானா காலி, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, நானும் ஒரு சாமானியன் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு அவர் கேட்டிருக்காருல, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? சொன்ன உடனே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க காசெல்லாம் இருக்குது, பணம் வந்துன்னு போயின்னு தான் இருக்கும், மனசு இருந்தால் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அப்போ காசு இருக்குது மனசு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஆக்சுவலாக 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். யார்? சிஎம். ஆனால் சிஎம்க்கு 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு பழைய சிஎம் சொன்னதை இன்னைக்கு அவர் என்ன பண்ணார், கஜானா காலி கிளின்னு கிளப்பி விட்டோன்னா அவர் உடனே லெட்டர் விடுறாரு. இல்லை காசு இருந்தும் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன அவசியம் வந்திருக்கு திரு விஜய்? செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க, அது எந்த அளவுக்கு அதில் புரிதல் இருக்குது, அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு பார்க்கணும். மனசு சம்டைம்ஸ் விஜய் கூட செய்யணும்னு இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டுன்னு தான் சொன்னீங்க. இன்றைக்கி வரும்போது 500 யூனிட்னு ஒரு கண்டிஷன் வருது. 200 யூனிட்டு எவ்வளோ கரண்ட்டு யார் யார் பயன்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் 200 யூனிட்டு. சரி 200 யூனிட் உடனே கொடுக்க முடியாது. தகுதி உள்ள வீடுகளுக்கு அந்த தகுதி தான் சார் இங்கே பிரச்சனை. 200 யூனிட் எப்போ பார்த்தாலும் பொதுமக்கள் அந்த தகுதின்ற வார்த்தையை வச்சு தான் சாவடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது. போன வாட்டி இதே தகுதி வார்த்தை தான் 1000 ரூபா பெண்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காம போச்சு. 2 அண்ணா பிறந்த நாள் போனதுக்கப்புறம் தான் அப்புறம் தேர்தலுக்கு கிட்ட வரும்போது தகுதி வந்துச்சு மக்களுக்கு. அதே தான் இந்த தகுதின்றது தான் இந்த அதிகார மையம் நான் பார்க்குறேன். அதிகாரிகிட்ட ஃபைலை கொடுத்தீங்கன்னா நானே சொல்கிறேன்னா 200 யூனிட் உடனே கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 100 யூனிட் எல்லாருக்கும் காமன். இப்போது சிறு குறு தொழிலெலாம் செய்கிறாங்க. இப்போது சிலிண்டர் ஒரு பேர் கிரைண்டர் வச்சு ஒரு 6 கிரைண்டர் வச்சு இட்லி ருபி போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கன்னா பெரிய லாபம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கரண்ட் அதிகமாக செலவும். ஒரு ஜூஸ் கடை வச்சுருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அது கரண்ட் அதிகமாக வலிக்கும். அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே தான் போகும். அப்போது ஒரு சின்ன கடை இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு கடை மூலையில் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அது பத்தாது. இல்லை அறிக்கையிலேயே தகுதி உள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணம் எல்லாம் மின் வழங்கப்படும். ஒரு வீட்டில் ஒரு டிவி ஃபேன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் எப்படியா இருந்தாலும் 500க்குள்ளே தான் வரப்போகுது. அவங்களுக்கு பில்லே பார்த்தீங்கன்னா 300 200 தான் இருக்கும். நீங்கள் அதில் திருப்பி 200 யூனிட் கம்மி பண்ணி அவங்களுக்கு பில்லு 40 ரூபா இல்லை 110 ரூபா வரும். அது மாதிரி இருக்கிறதுக்கு அது உதவும். மற்றபடி அதை தாண்டி செலவு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ பஞ்சர் கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர், அவர் ஓனர் சொல்கிறார் நீயே கரண்ட் பில் கட்டிக்குப்பான்னு. பஞ்சர் கடைக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு அந்த இது காற்று அடிக்கிறது ஓடும், அது எவ்வளோ கரண்ட் வலிக்கும்? அப்போது இதுதான் அந்த நடைமுறை சிக்கல்ன்றதை தாண்டி செய்யணுன்ற எண்ணம். இப்போது இது கொடுத்தது வரல சந்தோஷம், நான் இதை குறை சொல்லலை, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இது 100% நான் வரவேற்கிறேன். பட் எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம்ன்ற திட்டம், அதுக்கப்புறம் அம்மா உணவகம் போல திட்டம், அதுக்கப்புறமா ஸ்கூட்டர் கொடுத்தது, அப்புறமா உங்களுக்கு டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க, டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அந்தளவுக்கு போயிருக்கு. இல்லை பிரதான சிக்கல் திரு விஜய்க்குங்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் சிரமப்படுவாருங்கிறதா உங்களுடைய அது அவருக்கு இல்லையே. ஏன்னா இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவரா இல்லை அந்த பிரச்சாரம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இப்போவே எம்எல்ஏக்கள் பீர் பாட்டிலோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ தாவேக்காவினர் ஒழுங்காக நடந்துக்கலனாலும் அதுவும் விஜய் தலையில் தான் விழும். எங்கே எதனா ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆட்சியிலையும் லாக்அப் டெத் நடந்திருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது அதிமுக காலத்தில், கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்தது திமுகவில். இப்போது விஜயோட ஆட்சியில் எதுவுமே நடக்காதுன்ற அந்த 100% உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது. இது ஆகுது அப்படின்னும் போது அது முதலமைச்சர் தலையில் விடியும். அதனால தான் சொல்கிறேன், தாவேகா விஜய் வர்சஸ் சிஎம் விஜய், இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த ஃபேக்டர் எவ்வளோ ப்ளே ஆகுதுன்றதை பார்க்கணும். இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி இந்த கூட்டணி இருக்குது பாருங்கள், விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிறது அது கிரிட்டிக்கல். அது கிட்டத்தட்ட வெண்டிலேட்டரில் இருக்கிற ஒரு ஆட்சி. 118ன்றது அது சிக்கல். யாருக்குன்னா ஆசை வரலாம், அமைச்சரவை பதவி வரலன்னு கோவம் வரலாம். ஏன்னா குதிரை பேர அரசியல் ஆரம்பிச்சாச்சு.
இப்போ இந்த கட்சி உடையுமா, அமமுக ஒரு எடுத்துக்காட்டே வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது கிராஸ் ஃபயரிங் இனிமேல் எல்லாரும் பண்ணுவாங்க. நீ என் கட்சியிலேருந்து தூக்கணும், நான் உன் கட்சியிலேருந்து தூக்கக்கூடாதா அப்படின்றதுனால அவர் ஒரு பெரிய கட்சியோட ஆதரவோ இல்லை ஒரு 25 எம்எல்ஏ அவருக்கு பஃபர் இல்லைன்னா அவருக்கு என்னைக்கு வேணா சிக்கல் இருக்கு. இது ரெண்டு தான் என்னை பொறுத்தவரை அவருக்கு இருக்க பெரிய பிரச்சனை. அதிமுக ஆதரவு வேணும்ன்றீங்க? இல்லை, நான் அப்படி சொல்லலை. இது இன்னைக்கே ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வந்து 25 கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுனா திமுக வச்சிருக்கு, அதிமுக வச்சிருக்கு. திமுக கொடுக்க போறது இல்ல, அப்ப அதிமுக தானே. இல்லை, அது அவரு எப்படி பார்க்குறாருன்னு தெரியல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் யார்கிட்டையும் போய் கேட்குற மாதிரி தெரியல. இன்றைக்கே இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்துக்கு கண்டனம். ஆக்சுவலாக அவங்க தெரிஞ்சுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தாலும் சாங் நம்பர் 1, சாங் நம்பர் 2, சாங் நம்பர் 3 ஏதோ மிக்சிங்கில் ஏதோ மாறி போயிடுச்சு. நம்பர் 1, 2, 3 மாதிரி கூட இருக்கலாம். வேணும்ட்டே பண்ணுற மாதிரிலாம் தெரியல, அவங்களுக்கு தெரியாது உண்மையிலே. ஆனால் இப்போ கடும் கண்டனம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு நாளும் கூட்டணியிலே இருந்து கடும் கண்டனம் கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடுத்த ஒரு 30 நாள் 40 நாள் விஜய் அவர்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக போயிடும். இப்போ அதிமுக இருந்தால் இதெல்லாம் கேட்காது, கண்டுக்காதுன்றீங்களா? அப்படி இல்லைங்க, யாருன்னா கூட தேரை வந்து தனியாகவே வலிச்சுன்னு போக முடியாது. திமுக மாதிரி ஒரு கட்சி எதிரில் இருக்குன்னும் பொழுது அவங்க அப்போசிஷன் கட்சியாக வந்து சூப்பராக விளையாடுவாங்க, ஆட்சியாக ஆடுவாங்க அவங்க.